ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டுங்க. அது சப்பாத்திக்கு எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். இது நீங்கள் மெயினாக சப்பாத்தி தோசைக்கும் சாப்பிட்லாம். இந்த கருப்பு சுண்டலை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த சுண்டல் இதை அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குங்க. பச்சை வெங்காயமாக மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இதை மிக்சியில், ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம், அதனால் இந்த பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது இது கூட வந்து தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இது கூட போட்டு அரைக்க போகிறேன். அது கூட வந்து இப்போ பட்டை கிராம்பு சேர்த்துக்கணும். இதுலேயே பட்டை வந்து எல்லாமே லிமிட்டாக தான் சேர்க்கணும், லைட்டாக தான். பாருங்கள், ஒரு 3 பட்டை 3 கிராம்பு சின்ன சின்ன பீசஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து இதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி, வெங்காயம், பட்டை, கிராம்பு இந்த பேஸ்ட்டு ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பேன், எல்லாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பேன் எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேனில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த ஒரு 2 பீஸ் கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை இதை மட்டும் போட்டு தாளிக்கலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன். ஸோ அதையும் இதிலே போட்டுக்கங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படியே நல்லா சிம்மில் வேகட்டும், அந்த பச்சை வாசம்லாம் போகணும். இது கூட வந்து நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, அடுத்தது வந்துங்க மஞ்சத்தூள், கொத்தமல்லி பவுடர், காரத்துக்கு சில்லி பவுடர், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள், சில்லி பவுடர் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 1 ஸ்பூன் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா, கொத்தமல்லி தூள் ஒரு 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அந்த கிரேவி அது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா, வேக வச்ச சுண்டலில் வந்து நான் பாதியை அப்படியே மசிச்சுக்கிறேன். அந்த மாதிரி மத்தில் வந்து நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்னஸ் வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுண்டல் வந்து ப்ளைனாக அப்படியே சுண்டல் இருக்கிறத விட இந்த மாதிரி மசிச்சு போட்டிங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த கிரேவி நல்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து உங்களுக்கு இந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட வந்து இந்த வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ண போகிறோம். நான் பாதி எடுத்து மசிச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு காரம் உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, வேணுங்கிற அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சோம்பு வந்து ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் முந்திரி வந்து ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/2 கப் தேங்காய், 1/2 மூடி தேங்காய்,
இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அரைச்சி இதில் சேர்த்திடலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய், முந்திரி, சோம்பு இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி இந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கிரேவி கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சன்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கருப்பு சுண்டல் கிரேவி நீங்கள் இது சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், தோசை கூடயும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.